டைம் வர ஆயிடுச்சு. எங்க விட்ட? இந்த பக்கம் தாண்டா வந்தேன். இங்கே தாண்டா விழுந்துருக்கோம். என்னப்பா என்ன தேடுறீங்க? எங்க அண்ணன் பாய்வரு ஒரு வேலையை சொன்னா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. பெரிய மனுஷன் ஏங்க திட்டுறீங்க? என்ன ஆச்சு? கடைக்கு போயிட்டு வான்னு ஒரு 500 ரூபாய் கொடுத்தேன். எங்கே போட்டு வந்துக்கிறாரு. 500 ரூபாவா? எங்கண்ணா போட்டா? இந்த பக்கம் தான்ப்பா வந்தேன். கண்டிப்பா கிடைச்சிருப்பா. அதுக்கு போய் இவன் கத்துறான் போய் என்ன. இந்த 500 ரூபாய் தேடின்னு போனோம் வச்சுக்கா, இன்னைக்கு சம்பளம் போயிடும். நீயா கொடுப்ப? டேய் இப்ப என்ன தான்டா பண்ண சொல்ற? பைத்தியம் பிடிக்குது. இப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியல. டைம் ஒரு ஆயின் போகுது. ஆஹா, நம்ம இந்த சமயத்தை பயன்படுத்தி 500 ரூபாய் தேடி எடுத்துக்கலாமா? தம்பி வர வழியில ஏதாவது பாத்தியாப்பா? ஓ, இந்த பக்கம் தானே வந்தேன். காசு எதுவுமே இல்லையே. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் உன்னாலதான்யா. ஏங்க பாவம் விடுங்க, திட்டாதீங்க. இந்தாங்க 200 ரூபாய் வச்சுங்க. ஏன்பா நீ கொடுக்குற 200 ரூபாய்? அப்பா ஏதோ கொடுக்குறாங்கல்ல, வாங்கிக்க. வாங்கிக்கங்க, போங்க. வேலைக்கு டைம் ஆகுது, போங்க. என்ன இருந்தாலும் 300 ரூபாய் நஷ்டம் இல்ல. டேய் வந்த வரைக்கும் லாபம். வாடா போலாம். வா. ஏன்பா பெரியவரா, இந்த பக்கமா போனா? இந்த பக்கம் தான்ப்பா போனேன். கிடைச்சா கொடுத்துருப்பா. கண்டிப்பா குத்துறேன், நீங்க போங்க கரெக்டான்னு. எப்பா நம்ம 500 ரூபாய் தேடி ஏத்துக்க வேண்டியதான். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. யார் ரோட்ல பத்து நிறுத்தேன்? யார்ப்பா ரோட்ல பத்து நிறுத்தேன்? ஒரு சைடு பார்த்தா கபாலி, இன்னொரு சைடு பார்த்தா தனுசு. எப்படியா? தனுஷி கபாலியா? யோ ஏன் ரோட்ல பத்து நிக்கிறான்? என்னை வாழ வைத்த பூமியடா இது. எதுல படுக்க அதை எதுல படுக்க? நான் ஒண்ணு கேட்டா இவன் ஒண்ணு சொல்றானே. குஷ்டிக்கிறானா? என்ன ஒரு மார்க்கமாக்குற? என்ன கதை? நான் மார்க்கமாக்கிறேன்னா நீ மப்பு ஏத்தின்னு என்ன மார்க்கமாக்கிறேன்னு சொல்றியா? இனிமேட்ல தான் ஏத்த போறேன். இந்த பூமி மாத்தாக்குறாளே, எனக்காக எவ்வளவு கொடுக்குறாரு தெரியுமா? நான் சொல்றேன். ஒண்ணுமே இல்லாத வந்த இந்தடா மகன் தூக்கி கொடுக்குறா. இந்த மாதிரி தாய் எங்க இருக்கும்? என்ன சொல்றான்? ஒண்ணுமே புரியலையே. சரி நம்ம போய் பணத்தை தேடுவோம். தாய் நில்றா, நீ பேசினே எங்கடா போற? சொல்லிடலாமா? பங்கு கேட்பானோ? என்னடா உன் பாடு பேசினே இருக்கிற? அது ஒண்ணும் இல்லப்பா, நீ பத்துக்கோ. எனக்கு ஒரு முக்கியமான வேலைக்கு இது. இங்க வர்றா, லைட்டா சாப்பிடுறியா? 500 எப்படி 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 எப்படியா? இந்த தாய் குத்துச்சா, புள்ள கஷ்டப்படுறேன்னு இந்த தாய் குத்துச்சு. தாய் நான் தாயின்னு சொல்றேன். எப்படியா வந்துச்சு இந்த 500 ரூபாய்? அதான் சொல்றேனே, ஒண்ணுமே இல்லாத வந்தேன். இந்தடா எத்து கூட குத்துச்சு. ஐயோ, அந்த 500 ரூபாய் தான். டேய் அந்த 500 ரூபாய் கூட எந்திரா. அப்படியே மூஞ்சிலே குத்துவேன். எனக்கு பூமி சாமி குத்துச்சே. டேய் பூமி சாமி கூடலா, நான் தானே தொலைச்சிட்டேன். நீ தொலைச்சா? எப்ப தொலைச்ச? எப்படி தொலைச்ச? அது வந்து இந்த பக்கம் காடி போனேன், அப்ப தொலைஞ்சிச்சு. எந்த பக்கம் கடை? இந்த பக்கமா இந்த பக்கமா? ஐயோ, இந்த ஏரியால எங்க இருக்குதுன்னு தெரியல கடை. இந்த பக்கம். இந்த பக்கமா? தம்பி இங்க வாப்பா. என்னண்ணா? அடேங்க அப்பா, என்ன ஆயிட்டு சாமியா? என்னண்ணா சும்மா கூப்பிட்டு வெறுப்பேத்தி நிக்கிற? என்னண்ணா கடை இந்த பங்குதா இந்த பங்குதா? அந்த பக்கம் எங்க இருக்குது கடை? இந்த பக்கம் தான் இருக்குது. வெறும் அந்த சைடு காடு தான். சொல்றா பதிட்ட. ஏய் பிராடு சொல்லு. அது வந்து டேய் அதெல்லாம் குடுறா, என் காசு குடுறா. டேய் மோசக்காரா, யார ஏமாத்துறான்னு பாக்குற? என்னண்ணா பிரச்சனை? நான் கையில காசு இல்லாம நடந்து வந்தப்பா, பூமி தாய் எனக்கு 500 ரூபாய் குத்துச்சு. அந்த காசு இவன் காசுன்றான்ப்பா. பூமி தாய் காசு குத்துதா? நோ, என்னண்ணா கதை? தம்பியா உண்மை சொல்றேன், நீயே கேளு. சொல்லுண்ணா. நான் இந்த ஊருக்கு புதுசுப்பா. நான் இந்த பக்கம் வந்து நின்றோம்பா. சரி வந்துருந்த. அப்புறம் ஒரு 2 பேர் வந்தாங்க பணத்தை தேடின்னு. பணத்தை தேடின்னு வந்தாங்களா? சரி. டேய் ஃப்ராடு, இப்பதான் உந்துன்னா இப்ப வேற ஒருத்தர்ன்ற சொல்றது கேள்றா. அண்டா வாயா? ஏன் வாயா அண்டா வாயா? ஒரு பக்கம் கபாலி, ஒரு பக்கம் தனுசு மாதிரி இல்ல? அவங்க கேட்டாங்கன்னா பலா பலான்னு வைப்பாங்க. சொல்றது கேள்றா. நோ நீ சொல்லுண்ணா. அவங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு டைம் ஆகுது, எங்களால தேட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. 500 ரூபாய் காசு அவங்க தான் விட்டாங்களா? ஆமா. சரி நீ என்ன பண்ண அதுக்கு? என் கையில இருக்கிற 200 ரூபாய் அவங்க கிட்ட குத்துட்டேன். நீங்க போங்க வேலைக்குன்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட இருக்கிற 200 ரூபாய் ஏன் குத்து நீ அவங்க கிட்ட? இல்லப்பா, 200 ரூபாய் குத்தா 300 ரூபாய் லாபம் தானே, அதனால குத்தான். யோ நான் ஏன் முட்டாள் மாரி குத்துக்கிற? சரி அது விடுப்பா, குத்துட்டேன். ஆனா அந்த காசு இவன் கையில இருக்குதுப்பா. எனக்கு பூமி தாய் குத்துச்சு. நீ தேடுற காசு அங்க என்ன இருக்குதா போய் பாத்துக்கோ. அப்படியா? அந்த காசு இல்லையா இது? அந்த காசு இல்ல பாரு, அவங்க காசு அந்த பக்கம் இருக்கு, போய் பாரு போ. அட பாவி, இது அப்பயே சொல்ல வேண்டியதானே. இது தெரியாம உங்ககிட்ட வந்து சண்டை போடுங்க. இவன்னா இவன் முட்டாளா? நீ சொல்றது நம்பின்னு போயின்னு இருக்கிறான். முட்டாளா இருந்தா என்ன, அறிவாளியா இருந்தா என்ன, எனக்கு தான் வந்துச்சு. நான் போய் கவர்மெண்ட் காப்பாத்துறேன். யோ யோ நில்லியா, நீ எப்படியா போய் கவர்மெண்ட் காப்பாத்துவ? அட பாய்,
எங்களை மாதிரி ஆளுங்க காசு கொடுக்குறதால கவர்மெண்ட்டே வாழுது. இது புரியல. ஆடா பாவீங்களா, ஒரு பக்கம் காசு பைத்தியம், இன்னொரு பக்கம் குடி பைத்தியம், இதுங்களால தான் நாடே கெட்டு போச்சு.